அந்த நிருபம், அந்த என்னுடைய வார்த்தை கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை என்று சொல்கிறான். மனஸ்தாபப்பட்டேன், ஐயோ துக்கப்படுத்திட்டோமே, ஆனா இப்போ மனஸ்தாபப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் உங்களை துக்கப்படுத்தினதற்கு. போன வாரம் உங்களை துக்கப்படுத்தினதற்கு இப்போது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படவில்லை, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள். எப்படிப்பட்ட துக்கம்? சில நேரங்களில் சிக்ஷித்து பேசுவது, காரமாக பேசுவது, கடினமாக பேசுவது துக்கப்படுத்துவதற்காகத்தான். அந்த துக்கத்திலே வேதம் 2 துக்கத்தை சொல்லுகிறது. ஒன்று தெய்வீகமான துக்கம், இன்னொன்று லௌகிகமான துக்கம். அடுத்த வசனத்துல நீங்கள் கவனித்து பார்த்தா 10வது வசனத்துல தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. என்ன செய்கிறது? ரட்சிப்புக்கு ஏதுவான, அதாவது உங்களை வாழ வைக்கும்படி உங்கள் மனதை திருப்புகிறது. அந்த துக்கம் உங்களை வாழ வைக்கும்படி உங்கள் மனதை திருப்புகிறது. லௌகீக துக்கமோ, உலக பிரகாரமான துக்கமோ, மரணத்தை உங்களுக்குள்ள லௌகீகமாக துக்கம் இருந்ததா, துக்கம் இருந்ததா என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டும். மனம் திரும்ப வைத்த துக்கம் என்றால் நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் உலக பிரகாரமாக நான் காயப்பட்டு விட்டேன் என்னை அப்படி இப்படின்னு சொல்லி லௌகீகமான ஒரு துக்கம் கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தவறான பாதையை தீர்மானித்து விட்டீர்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கும் பொழுதும் வேர் பற்றி அந்த சிக்ஷை எனக்கு ஆசீர்வாதம் என்று விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும். ஆமென். ஆமென். 12வது அதிகாரத்தில் வாசித்தது, அன்பிலே சிக்ஷை, தேவன் சிக்ஷிக்கிற எவரையும் சம்மிடத்திலே சேர்த்து கொண்டு குமாரனாக்குகிறார். ஆமென். ஒரு அன்பு நிச்சயமா சிச்சம். If you are a good parent, if you are a loving parent, நிச்சயமாக உங்க பிள்ளைகளை சிட்சிப்பீர்கள். ஆமென். இல்லை, நான் என் பிள்ளையை சிட்சிக்கவே மாட்டேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யவில்லை, பகைக்கிறீர்கள் இருந்தால் பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அந்த சிட்சையிலே அன்பு இருக்க வேண்டும். அந்த சிட்சை மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கடந்த வாரம் நீங்கள் அனுபவித்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வேர் பற்றி இருக்கும்படி உங்களை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி